அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அடுத்த ஒரு அப்டேட்டு எம்பிபிஎஸ் பிஜிஎஸ் சம்பந்தமாக எல்லாருக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, எம்சிசியோட ரவுண்ட் 2 கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு. இப்போ டிஎன் மெடிக்கல் கீழே என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போறோம் அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தான். ஒரு காலகட்டத்தில் நிறைய கல்லூரிகளில் நிறைய பேர் அப்ளை பண்ணாமே சீட்டு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருந்தோம். பட் ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, என்எம்சியோட அபிஷியலா இந்த அகாடமிக் இயர்ல மொத்தமாக எந்தெந்த மாநிலத்துக்கு எந்தெந்த கல்லூரிகளுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கிறோம், முக்கியமாக இன்க்ரீஸ் இன்டெக் அப்ளை பண்ண எல்லாருக்கும் எவ்வளோ இடங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இல்லை. கிட்டத்தட்ட 1350 சீட்ஸ் எதிர்பார்த்த ஒரு இடத்துல வெறும் 200 இடங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 கல்லூரிகளில் ரொம்ப அதிகமாக அட்மிஷன் எதிர்பார்த்து கடைசியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வெறும் 4 கல்லூரி, நம்பர் 1 கல்லூரி பார்த்தீங்கன்னா 2 பிரைவேட் யூனிவர்சிட்டியும் 2 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் மொத்தமாக 50 இடங்கள் வீதம் மொத்தம் 200 இடங்கள் மட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரவுண்ட் 2ல. சரிங்களா? அதுல வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ரெடில்ஸ்ல இருக்கிற பிரைவேட் யூனிவர்சிட்டி, அதுல 50 இடங்களும், அதே போல சீனிவாசன் திருச்சி கேம்பஸ் சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பிரைவேட் யூனிவர்சிட்டி, அதுல ஒரு 50 இடங்களும், அதே போல சுவாமி விவேகானந்தா திருச்செங்கோடியில் இருக்கிற சுவாமி விவேகானந்தால ஒரு 50 இடங்களும். ஸோ மொத்தம் 4 கல்லூரிகள். அதுல நம்பர் 1 வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் சென்னை, இன்னொன்று சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் சமயபுரம் திருச்சி. ஸோ அதே போல மூன்றாவதாக பார்க்குது 2 பிரைவேட் யூனிவர்சிட்டி, 2 செல்ஃப் ஃபைனான்ஸு, 2 செல்ஃப், ஒன்று சென்ட் பீட்டர், இன்னொன்று சுவாமி விவேகானந்தா. ஸோ மொத்தம் 4 கல்லூரிகள், ஒவ்வொரு கல்லூரியில் 50 சீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல 7.5% ஒரு 5 சீட்டு 6 சீட் அது மாதிரி 4 சீட் அது மாதிரி பிரியலாம். அதே மாதிரி 4 கல்லூரிகளில் 4 சீட் ஒரு 20 சீட்டு வரைக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங் தான் 7.5 எக்ஸ்பெக்ட் பண்றோம். அந்த மாதிரி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு 20 இடங்களும், அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டால ஒரு 20-25 இடங்களும். இதனால எந்த அளவுக்கு நம்மளுடைய கட் ஆஃப் பிரதிபலிக்க போகுது அடுத்த ரவுண்ட்ல, அடுத்த வீடியோல அது மாதிரிதான் கொடுக்க போறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான வரப்போற வீடியோக்கள் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டால எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் ஆகும், கவர்மெண்ட் கோட்டா மீன்ஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல பெரிய மாற்றங்களை பார்க்கலனாலும் கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல இருக்கிற சீட்ஸ் ஆனது எந்த மதிப்பெண் வரைக்கும் நம்ம போட போறோம், அது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டா எந்த மதிப்பெண் வரைக்கும் போட போறோம். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியோட கவர்மெண்ட் கோட்டா, தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, இந்த மாதிரி மாணவர்களை எவ்வளவு கொடுக்க போறோம். என்ஆர்ஐ மாணவர்கள் ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதம். அவங்களுக்கு அதான் எக்கச்சக்கமான மாணவர்களுக்கு மிகப்பெரிய லக் இருக்கு. பட் செகண்ட் ரவுண்ட்ல ரொம்ப அவேர்னஸா இருங்க. நிறைய மாணவர்களுக்கு ஃபீஸை கம்மி பண்ணி வாங்கி கொடுக்குற என்ஆர்ஐ மாணவர்கள் ரெடியா இருங்க, அதுக்கு ரெடியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்தரா ஃபைனல் கன்க்ளூஷன் 2025ஆம் ஆண்டானது என்எம்சி எந்த ஒரு புதிய கல்லூரிகளும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்போ தமிழ்நாட்டுக்கு கீழே எந்த ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷனும் வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு ஃபர்தர் சீட்டும் இனிமே இன்க்ரீஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. அதே போல 1350-2000 இடங்கள் எதிர்பார்த்த மாணவர்களுக்கு மத்தியில மொத்தமாவே டீம்டு யூனிவர்சிட்டியில ஒரு 150 இடங்களும், டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கீழே 200 இடங்களும், மொத்தம் 350 இடங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட்? அது இல்லாம இது வரைக்கும் ஸ்டில் ரீஓபன், இந்தியா முழுவதும் எப்போதுமே ஒரு மருத்துவ படிப்பை தேட வேண்டும் அப்படின்ற ஒரு டாபிக்ல 350-450 மதிப்பெண் இருக்கிற அனைத்து மாணவர்களுமே இன்னமும் ஸ்டில் நிறைய மாநிலங்கள்ல ஓப்பன்ல இருக்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங். கண்டிப்பாக ஒரு சீட் வேணும். உங்களோட மதிப்பெண்ணானது இப்போ உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். 200 சீட்டு தான் அடிஷ்னல் இன்டேக்கு. அப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட கட் ஆஃப் நம்மளால துல்லியமா சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்கள் இன்னொரு மாநிலத்திலேயோ இல்ல ஏதோ ஒரு கேட்டகரியில சீட் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கலாம். அப்போ போறது தவறே கிடையாது. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் 19ஆம் தேதி வரைக்கும் உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஹரியானா, இதுல எல்லாத்துலயுமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணி சீட் வாங்க முடியும். சீட் வேணும், வாங்கியே தீரணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல வாங்கணும்னா கண்டிப்பா நேரில் பாருங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணி அடுத்தது போகலாம். ஸோ அடுத்து முக்கியமான ஒரு வீடியோ தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கீழே இருக்கிற செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜோட கட் ஆஃப், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா, இதெல்லாம் கொடுக்க போறோம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம். முக்கியமானது எம்சிசியோட ரவுண்ட் 2 ரிசல்ட். வெயிட் ஃபார் த அப்டேட். நம்ம தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.